வந்து ஆரம்பித்து சொன்னாருங்க. நான் அழுவுறேன் தேம்பி தேம்பி. ஏன் சார் இவ்வளோ நேர்மையாக இருக்கணும்? கதையை சொல்லிடாதீங்க. ஏங்க இத்தனை பேர் பேசும்போதே சொல்லிட்டாங்க நேர்மை நேர்மை நேர்மைன்னு. அப்புறம் நான் எங்கிருந்து கதை சொல்கிறது? அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து அதே மாதிரி அந்த அவங்க ஒய்ஃப் சீன் சொல்லுங்க. என்னையா எதையுமே சொல்ல வேணான்றீங்க, அப்புறம் என்னைக்கு எது பேச சொன்னீங்க? சார் நான் கதை சொல்ல மாட்டேன் சார். சார் நான் எப்படி சார் நீங்கள் சொன்னது தானே சார் சொல்கிறேன். நான் எங்கே சார் கதை சொல்லுவேன்? ஒரு நேர்மையான ஒரு ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் சமுத்திரக்கனி எனக்கு அவ்வளோ பிடிக்கும். மம்முட்டி சார் மாதிரி எனக்கு வந்து சொல்லுவேன் அடிக்கடி. நான் ஆனந்தம்னு 2வது பாட்டு எடுத்தேன்னா நீங்கள் வந்துன்னு முதலாளின்னு சொல்லுவேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை பார்த்து பாராட்டின அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருத்தருமே பெரிய பெரிய டைரக்டர்ஸ். அவங்க வாயிலிருந்து வெறும் வார்த்தைகளாக வராமல் மனசுலேருந்து அடி மனசுலேருந்து வந்த வார்த்தைகள் அத்தனையும், அந்த வார்த்தைகளே வந்து நம்மளை படம் பார்த்து வச்ச ஒரு எஃபெக்ட் கொடுத்துருச்சு. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். இந்த கதையை வந்து எங்கள் டைரக்டர் வந்து சொல்லும் போது ஒரு 2.5 மணி நேரம் சொன்னார். சொல்லி நான் ஜென்ரலாக என்னோடய கேரக்டர்லாம் எப்படி சொல்லுவாங்க, ஃபோன்லேயே சொல்லிவிடுவாங்க, அவ்வளோதான். யாருக்கு அம்மா, யாருக்கு பாட்டி, நல்ல பாட்டியா கெட்ட பாட்டியா, இவ்வளோதான். ரிச்சா புவரா, மிடில் கிளாஸா, இவ்வளோதான் எனக்கு கதையே சொல்கிறது. இதுவே கதை சொல்கிறதே பெரிய விஷயமாச்சே. அதனால் இவ்வளோ தான் கேட்போம். ஆனால் இவர் மட்டும் இல்லை, நான் வந்து வீட்டுக்கு வந்து உங்களுக்கு கதை சொல்லணுன்னாரு. அவ்வளோ பெரிய கதை கேட்கணுமா நம்ம? சரின்னு வர சொன்னேன். வரும்போதே பிரசாத்தோடு வந்தார். பாமன் சாமிகள் கோயிலுக்கு போயிட்டு பிரசாத்தோட வந்து ஆரம்பித்து சொன்னாருங்க. நான் அழுவுறேன் தேம்பி தேம்பி. ஏன் சார் இவ்வளோ நேர்மையாக இருக்கணும்? அந்த ஆளை ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? அது எதுக்கு சார்? யாருக்கோ பரிசு விழுந்தது, அதோடு விட்டுட்டு டிக்கெட்டை விற்றாரா இல்லையா, அது கூட காசே ஒழுங்காக கொடுக்காமல் போயிட்டார், அதோடு விட்டுருங்க சார். பாவமாக இருக்குது சார், கஷ்டமாக இருக்குது சார். அழுவுறேன், நான் கதை கேட்டு அழுவுறேன். சரி, எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் கேரக்டரும் சின்னது, ஆனால் அதில் வந்து டைரக்டரோடு நான் பேர் பண்ணுறேங்கிறது ரொம்ப, அதாவது சிவாஜி சாரோட நீங்கள் நடிக்க போகிறீங்கன்னு டைரக்டர் சொன்னார் பாருங்க, முதல் மரியாதை. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம். ஆஹா, எங்கள் டைரக்டருக்கு நான் தான் பேராக நடிக்க போகிறேன் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தேன். நான் அந்த கதையை கேட்டு அழுது கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டேன். சார் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. படம் பார்த்துட்டு ஜாலியாக வெளியில் போகிறத விட்டுட்டு ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்தி அனுப்புகிறீங்க? எதுக்கு சார் இவ்வளோ நேர்மை? என்னத்துக்கு சார்? அப்போ நேர்மையாக இருந்தால் இவ்வளோலாம் கஷ்டப்படணும்னு இருந்தால் எவன் சார் நேர்மையாக இருப்பான்? இப்படியெல்லாம் அவரை கிராஸ் கொஷின் தான் பண்ணேன். நான் நேர்மையாலாம் இருக்கக்கூடாது சார், நேர்மையாக இருந்தால் எவ்வளோ கஷ்டப்படுறேன், இன்னும் சேத்துலலாம் விழுந்ததெல்லாம் போய் எடுத்து. நான் இன்னும் ஒரு ஃப்ரேம் கூட பார்க்கலைங்க. நான் டப்பிங் பார்த்ததோடு சரி, டப்பிங்கே நான் பேசலை. டப்பிங்கில் எங்கள் டைரக்டர் வந்து அந்த 500 ரூபாயை தொலைச்சிட்டு தேடுவார் பாருங்க. இப்போ நினச்சாலும் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் எங்கள் டைரக்டரை பார்க்குறேன், இன்னொரு பக்கம் ஐயோ இந்த மனுஷனுக்கு ஒரு 500 ரூபாய் எங்கே, ஐயோ அங்கே தான் இருக்குதுன்னு இப்படி சொல்லணும் போல இருந்தது. அந்த அளவுக்கு டைரக்டர் ஐயோ அவ்வளோ அற்புதமாக பண்ணிட்டார். எனக்கு சமுத்திரக்கனி சார் பார்த்தாவே பொறாமையாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு டேலேருந்து சொல்லியிருக்கேன், அது எப்படி சார் அங்கே ஹைதராபாடுக்கு போனால் வில்லனாக வந்து அசத்துறீங்க, இங்கே வந்தால் இந்த மாதிரி சாஃப்ட் கேரக்டர் வேணுன்னு உங்களுக்குன்னே எழுதுன மாதிரி இருக்குது சார் இந்த கதை அப்படின்னு ரொம்ப பொறாமப்பட்டேன் நான். கதையை சொல்லிடாதீங்க. ஏங்க இத்தனை பேர் பேசும்போதே சொல்லிட்டாங்க நேர்மை நேர்மை நேர்மைன்னு. அப்புறம் நான் எங்கிருந்து கதை சொல்கிறது? நான் கதை சொன்னேன்னா திரும்ப அழுவேன். இப்போவே எங்கள் டைரக்டர் 500 ரூபாயை தொலைச்சிட்டு தேடினாருன்னு எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறேன். அது நான் கதை சொல்லிவிடுவேன். நான் படமே பார்க்கலையே, ஆனால் டப்பிங்கில் பார்த்து நான் டப்பிங்கே பேசலை சார். நான் கிளம்புறேன் சார். செந்தில் சார் வேறு வந்து நின்றுட்டார், ஏன்னா அவர் கோ ப்ரொடியூசர் ஆச்சு, வந்து நின்றுட்டார். டப்பிங் பேசாமல் இந்த பொம்பளை எங்கே வெளியில் போகுது சார், எனக்கு எப்படின்னு எனக்கு செஸ்ட் பெயின் வருது சார், 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணி ஆர்ட் ஆப்ரேஷன் பண்ணேன், இந்த படத்தை பார்த்தா திருப்பி எனக்கு இன்னொரு ஆப்ரேஷன் நடக்கணும் போல இருக்குது, அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், என்னால் டப்பிங் பேசவே. நான் பேசுனதே 2 டைலாக் தான், அதுவே என்னால் பேச முடியல. இவங்களோட ஆக்டிங்கை பார்த்துன்னு இருக்கேன் சார். இந்த சாங்கை போடுங்க சார், அந்த சீன் போடுங்க சார், சீன் போடுங்க சார். வேணாம் நீங்கள் டப்பிங் பேசுகிறீங்க. இந்த அளவுக்கு அவ்வளோ பாதிப்புமா இந்த படம்.
அந்த அளவுக்கு என்னை பாதிச்சது இந்த படம். அவர் எங்கள் டைரக்டர் அந்த காசு இல்லாமல் இது எல்லாமே எங்கள் நந்தா சார் வந்து கதை சொல்லும் போதே சொல்லிட்டார். ஐயா வந்து அப்படியே ஏறி வருவார், ஏறி வந்து உட்காருவார், நீங்கள் சமையல் பண்ணுறீங்க, இதெல்லாம் என்கிட்ட என்ன கதையில் சொன்னாரோ அது அத்தனையும் அவர் எடுத்தாருங்க. அப்படியே ஃப்ரேம் டு ஃப்ரேம் அப்படியே எடுத்தார். நீங்கள் வந்து பாத்திரம் தேய்க்கிறீங்கன்னாரு. சார் இந்த வேலையெல்லாம் பிடிக்கலன்னா நான் நடிக்கவே வந்தேன், திருப்பி பாத்திரம் தேய்க்கிறதுக்கு அனுப்புறீங்களா சார்லாம் கேட்டேன் நான். அதே மாதிரி உட்கார வச்சு பாத்திரமெல்லாம் தேய்க்க வச்சு அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்க எல்லாமே என்கிட்ட கதையில் என்ன சொன்னாரோ அத்தனையும் இருந்தது, அத்தனையும் இருந்ததுங்க. இன்னும் 2 சீன் நான் ஆக்ட் பண்ணது 2 சீன் தான். அவ்வளோ இருந்தது. அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து அதே மாதிரி அந்த அவங்க ஒய்ஃப் சீன் சொல்லுங்க. என்னையா எதையுமே சொல்ல வேணான்றீங்க, அப்புறம் என்னைக்கு எது பேச சொன்னீங்க? நான் சார் நான் படமே பார்க்கல சார், எப்படி சார் நான் சொல்லுவேன்? நான் அவர் கதை சொன்னதை வச்சு நான் கதை சொல்றேன் சார். நான் முதல் மரியாதை பத்தி சொல்லுவாங்க. முதல் மரியாதை ஞாபகத்திலேயே வரலைங்க சார் இப்போ எனக்கு. சார் நான் கதை சொல்ல மாட்டேன் சார். சார் நீ எப்படி சார் நீங்க சொன்னது தானே சார் சொல்றேன். நான் எங்க சார் கதை சொல்லுவேன்? எங்க இருந்து கதை சொல்லுவேன்? படமே பார்க்கலங்க. நீங்க எல்லாம் நம்புங்க, நான் வந்து உண்மையா பேசுவேன், பிராங்கா பேசுவேன். சார் தேவராஜ் சார் இங்க லிசன் பண்ணுங்க. அது என்ன இங்க வந்து போன் நோண்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நீங்க தான் சொல்லணும், நான் உண்மையை தான் பேசுறேன். இந்த பாப்பாவோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். யதார்த்தமா எல்லா வீட்டு பொம்பளைங்களும் என்ன பண்ணுவாங்களோ அதை தான் அந்த பாப்பா பண்ணியிருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. ஏன்னா இதெல்லாம் டப்பிங்கில் பிட்டா பார்த்தது, அதை பார்த்தே நான் சொல்கிறேன். நான் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு தம்பியா ஒருத்தர் வருவார், அவர் பண்ணுறதும் அட்டோழியமாக இருக்கும். நீங்கள் பண்ணுறதும் இதெல்லாமே உங்கள் டைரக்டர் தாங்க கதை சொன்னார். அந்த மச்சான் கேரக்டர் என்ன பண்ணணும் தெரியுங்களா அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டார். நான் என்ன சார் சொல்லலை சார், நான் கதையெல்லாம் சொல்லலை. ஸோ சரிங்க நான் கதை சொல்லுங்க. ஐயோ நான் சார் கதை சொல்லலை சார், விட்டுடுறேன் சார். ஓகே கிளைமேக்ஸில் பட் கிளைமேக்ஸ் சொல்லி முடிக்கணும். ஏன்னா தேவராஜன் சொன்னார், இவரும் சொல்லிட்டாரு, மூர்த்தி நீங்கள் சொல்லிட்டீங்க, அதனால நான் சொல்லிடுறேன் கிளைமேக்ஸில். அதாவது எப்பவுமே சினிமாவோட இதுவே என்னன்னா வில்லனாக இருக்க வில்லத்தனம் பண்ணிக்கிட்டே இருந்தான்னா அவனுக்கான பனிஷ்மெண்ட் இதுதான். ஸோ நீங்கள் வந்து கெட்டவங்களா இருக்காதீங்க அப்படின்றது தான் மாரலாக வரும். அதே மாதிரி ஒருத்தர் நல்லவங்களா இருந்தால், நேர்மையானவங்களா இருந்தால், படாத கஷ்டமெல்லாம் படும் போதே நமக்கு வந்து நேர்மையாகவே இருக்க வேணாம் ஐயா அப்படின்னு தான் தோணும். ஆனால் அவங்களுக்கு நேச்சராக பார்த்து யூனிவர்ஸாக பார்த்து கொடுக்குற ஒரு பரிசு தான் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு வேலை, அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட். போதுமா சார்? இவ்வளோதான் சார், இவ்வளோதான் சார் சொல்கிறேன். வழக்கமே கிடையாது. ரெயின் எஃபெக்டோட ரொம்ப சந்தோஷமா முடிக்கணும். ஓகேவா சார்? ரெயின் எஃபெக்டோட இதுலேயே இப்போ ட்ரெய்லர்லேயே போட்டு காட்டினாங்க சார். நீங்கள் வெளியில் வரும்போது ரெயின் எஃபெக்ட் வருதுன்னு. ஏங்க பிரபஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுறதுன்னா என்னங்க சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? செழுமையா இருக்குன்னா என்ன சொல்லுவோம்? அதுதானேங்க, அதுதான் அவர் ஃபினிஷ் பண்ணியிருக்கார். நான் இப்போ அவர் சோகமாக ஃபினிஷ் பண்ணாருன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாம் சோகமாக இருக்காதா? இல்லை அதெல்லாம் சொல்லலை சார், எதையுமே சொல்லலை சார். நேர்மையான படங்க, நீங்க எல்லாரும் நேர்மையா வந்து பாருங்க. நீங்க பார்த்து நீங்க தான் மக்கள் கிட்ட கொண்டு போகணும். நீங்க கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா நம்ம மக்கள் எல்லாருமே நல்லவங்க தாங்க. அவங்களோட சூழ்நிலை சந்தர்ப்பம் தான் ஒவ்வொருத்தரையும் கஷ்டப்படுத்துது, அவங்கள மாத்துது. அப்படி இருக்க வேண்டான்னு கொண்டு போக வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. நீங்க எல்லாரும் நேர்மையா உங்க வேலையை செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். தயவு செஞ்சு செய்யுங்க, நேர்மையா செய்யுங்க. ஓகேவா? இதுக்கு மேல நான் நின்று பேசினேன்னா கொன்னே போடுவாங்க என்னையே. அதனால இந்த அருமையான நேர்மையான படத்துல நானும்
ஒரு ஓரத்தில் நின்று இருக்கிறேங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுவும் எங்கள் டைரக்டரோட சேர்ந்து இருக்கிறேங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். எங்கள் சீன் எடுக்கும் போதே நான் வந்து அவர் வாயே தான் பார்த்துட்டு இருந்தேன். சமுத்திரகனி சார் வாயே தான் பார்த்துட்ருப்பேன். அது நல்லாவே தெரியும். நீங்கள்லாம் படம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்பீங்க. என்ன இந்த பொம்பளை ஒன்றுமே பெர்ஃபார்மே பண்ணாமல் ஆன்னு நிற்கிதுன்னு. ஏன்னா அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறதே பார்த்துட்டு இருந்தேன். அதில் சொல்லிடுவோம் போல இருக்கு. வேணாம், சொல்லலை, நான் சொல்லலை. நேர்மையான படத்தை நீங்கள் எல்லாரும் நேர்மையாக பார்த்து நேர்மையாக மக்கள்கிட்ட கொண்டு போங்க. இட் இஸ் மை ரிக்வெஸ்ட். ஏன்னா எப்படி இருந்தாலும் அவருக்கு நல்ல செந்தமிழில் பேசினார் எங்கள் டைரக்டர். இவர் டைரக்ஷனில் நான் நடிக்க போகிறேன். அதனால தான் எங்கள் டைரக்டர்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்லுங்க, சுவிட்ச் ஆன் டு ட்ரெய்லர், அதை மட்டும் இங்கிலீஷில் சொல்லிட்டார், மற்றதெல்லாம் தமிழில் சொன்னார். சுவிட்ச் ஆன் டு ட்ரெய்லர் அது மட்டும் ஏன் இது இங்கிலீஷில் வந்தது, அதையும் தமிழில் சொல்லியிருக்கலாம்ல. ஓகே, நன்றி 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 நன்றி. ஓரளவுக்கு நான் கதையை சொல்லி முடிச்சிட்டேன். அதனால நேர்மையான படம், தயவு செஞ்சு நேர்மையாக பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ப்ரொடியூசர் எவ்வளவு இன்வால்வ் ஆகிட்டாருன்னா அந்த படத்தில், இந்த படத்தை எடுக்க ட்ரை பண்ணங்கிறப்ப திருப்படம்ட்டார், படத்துக்கே திரு போட்டார். தப்பாக பேசினாலும் தமிழ் அழகாக இருந்துச்சு அந்த வார்த்தையில். நந்தா பெரியசாமி, எனக்கு ரவிராதா. சென்னைக்கு வந்த டயத்தில் 18 சாரதாம்பாள் தெருன்னு அங்கே தான் நாங்கள்லாம் குடியிருந்தோம். நானும் வசந்தபாலன், பிருந்தா சாரதி, மணி பாரதி, மேக்ஸிமம் எல்லாமே டைரக்டர்ஸு, பாலசக்திவேல். அந்த ரூமுக்கு வந்துட்டு போனவங்க கூட டைரக்டர் தான். அது மிக முக்கியமான ஒரு அறை எங்கள் லைஃப்பில். நான் பிருந்தா சாரதி அசிஸ்டன்டாக சான்ஸ் கேட்டு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி எதாவது பண்ணணுமே, எங்கள் பிழைக்கிறதுக்கு எதாவது பண்ணணும்னு சொன்னப்போ, கவிதையெல்லாம் எழுதுவான், இவனை கொஞ்சம் பாருன்னு சொல்லி என்னை யார்கிட்ட அனுப்பி வச்சா அப்படின்னா, நந்தா பெரியசாமிக்கிட்ட குங்குமம் பத்திரிகையில் வேலை பார்த்து முடிச்சுட்டு உஷா பத்திரிகையில் வேலை பார்த்துட்டு இருந்தான். அப்போ போய் பார்க்கறதுக்காக போனேன். பரபரப்புன்னு அப்படி ஒரு ஆள் நான் பார்த்துட்ருக்கேன். ஃபுல்லாக எல்லாரோடையும் அப்படி ஒரு பேச்சு, அப்படி ஒரு துருன்னு இருக்கான். நான் தள்ளி இருந்து பார்த்துட்டே இருந்தேன். நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ஒரு மதிய நேரத்தில் வெளியில் வந்துட்டு நான் போன அன்னைக்கு இன்னொரு நண்பர் வேலை கேட்டு வந்திருந்தார். இருந்தாலும் என்ன பண்ணிட்டாருன்னா, வேலை கொடுக்கல, எனக்கு அன்றைக்கி கொடுக்க முடியலை. சாப்பிட்றதுக்காக எல்லாருமே போகிறாங்க பக்கத்தில் ஒரு ஹோட்டலுக்கு. அப்போ என்னையும் சேர்த்து கூப்பிட்டு போனார், வாங்க போய் சாப்பிட போகலான்னு சொல்லி. அன்னைக்கு போட்ட ஒரு சாப்பாடு இருக்குல்ல, நான் கூடவே நிற்கிறேன் எல்லாம் சொல்கிறது காரணம்னா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அது சென்னையில் ஒரு நண்பன் முத பார்த்தப்ப கூட்டு போய் போட்ட அந்த சாப்பாடு இருக்குல்ல, அந்த நன்றி லைஃப் லாங் எனக்கு எப்பயுமே அது இருக்கும். அது மட்டும் இல்லை, பத்திரிகையில் இருந்தனால அவர் கொஞ்சம் எல்லா பக்கமும் நிறைய சம்பாதிப்பார், நிறையா அப்போ வேலை பார்த்துட்டு இருந்தார். நாங்கள்லாம் சும்மா இருந்தோம். அப்போ எங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு நான் ஆனந்தம் கதை பண்ணும்போதே என் கூட டிஸ்கஷனுக்காக அவங்க அக்கா வீட்டில் மதுரையில் 48 நாள் ஒரு விரதம் மாதிரி அந்த ஒரு அறையில் உட்காந்து அந்த கதை பண்ணி அதை புக்காக பைண்ட் பண்ணி எனக்கு கூடவே இருந்து எழுதி கொடுத்து என் கூடவே இருந்தவர். அப்போது ஒரு சிலருக்கு பருத்தி வீரன் மாதிரி முதல் படத்துலேயே அமீர் சார் மாதிரி அப்படி பெருசாடி வந்துடுவாங்க, விக்ரமன் சார் மாதிரி புது வசந்தம், எனக்கு ஆனந்தம் மாதிரி. இப்போ மைனா பட டைரக்டருக்கு பார்த்தா ஒரு 5-6 படம் தேவைப்படுது. சமுத்திரகனி சாருக்கு 2-3 படம் தேவைப்படுது நாடோடிகள் எடுக்கிறதுக்கு. ஆனால் அந்த முயற்சி விடாமல் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறது இல்லை. இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்லுவான். எனக்கு என்னென்னா, முதல்ல அசிஸ்டன்ட் இருந்தப்பெல்லாம் நான் நல்ல கதை சொல்லும்போது என்னை பயமுறுத்துவான். நல்ல கதை சொல்கிறவங்களாம் எடுக்க மாட்டாங்க அப்படிமா, எனக்கு பதட்டமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல இடத்துல போய் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்ததுக்கு பிறகு ஒரு பெரிய கம்பெனியில் சேர்ந்தான். அப்போ ரூமுக்கு வருவான், வந்துட்டு சொல்லுவான், நீங்களாம் ரூம் உள்ள பேசுவீங்க, நாங்கள் ரூம் போட்டு பேசுவோம் அப்படின்பா. நீங்களாம் பார்க்கில் தான் உட்காந்து பேசுவீங்க, அந்த தீப் பார்க்லேயே ரூம் போட்டிருக்கேன்னு சொல்லுவான். பயங்கர கமெண்ட் அடிச்சுட்டு நட்புல அன்பா. இங்கே இந்த சென்னை வந்த புதுசுலேருந்து யாரோ என்னென்னமோ முயற்சிகள் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு உடனே அமைஞ்சிருது, ஒரு சிலருக்கு அந்த தவிப்பில் ஒரு காலகட்டம் எடுத்துக்குது. அவனுக்கு நடக்க வேண்டிய எனக்கு ஆனந்தத்தில் நிகழ்ந்தது, நாடோடிகளில் சமுத்திரகனி சாருக்கு நடந்தது, பருத்தி வீரனில் அமீர் சாருக்கு நிகழ்ந்தது அவனுக்கு இந்த படத்தில் நிகழ்ந்துருச்சு. நான் கூட ஒரு நட்புனால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோமோ,
நல்லா தான் இருக்கா நல்லா தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம்லாம் இருந்துச்சு. அந்த சந்தேகத்தை சமீபத்தில் அமீர் சார்லேருந்து ஆரம்பித்து சரண் சார்லேருந்து சசி சார், பாலாஜி சார், ஏஎல் விஜய் எல்லாம் படம் பார்த்து நான் விடாமல் தொடர்ந்து ஒவ்வொருத்தங்களும் சொல்லும்போது நிஜமாக தான் சொல்கிறாங்களா, நட்புக்காக சொல்கிறாங்களா, எத்தனை வாட்டி கேட்டாலுமே உண்மையாக தான் சொல்கிறாங்க. நேற்று பெரிய நம்பிக்கை வந்து பாலாஜி சக்திவேல் சார், ஏஎல் விஜய் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு வந்து மணி சாருக்கு, சங்கர் சாருக்கு எல்லாருக்குமே இந்த படத்தை காட்டணும்னு இன்னும் பெரிய ஆர்வம் வந்துருச்சு. இன்னும் இது பெருசாக தூக்கிட்டு போகணுன்னு வந்துருச்சு. என்ன மாதிரி இந்த படத்துக்குள்ளே வேலை பார்த்தவங்க வந்து என்னென்னா, அவர் ஒரு நேர்மைன்னு சொல்கிறோம்ல, ஒரு நேர்மையான ஒரு ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் சமுத்திரக்கனி. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். மம்முட்டி சார் மாதிரி எனக்கு வந்து சொல்லுவேன் அடிக்கடி. நான் ஆனந்தம்னு 2வது பார்ட் எடுத்தேன்னா நீங்கள் வந்துடணும் முதலாளின்னு சொல்லுவேன். எப்பயுமே ஒரு பேசிட்டே தான் இருப்பான் தொடர்ந்து. அவர் விசாரணை படத்தில் நடித்ததை பார்த்துட்டு அவரும் அந்த ரூமில் வந்து ஒரு அறையில் அவர் நடிப்பார். அதை பார்த்துட்டு நான் பேசின ஒரு தடவை என்ன ஒரு கம்பீரமாக இருக்கும். அது வில்லனாக நடிக்கட்டும் இல்லை இந்த மாதிரியான கேரக்டர் பண்ணட்டும், பிரேம் வச்சா 100% அது வந்து அப்படி வந்து நிற்பார். அது அவர்கிட்ட அப்படி இருக்கும். அப்படி நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். மிக அற்புதமான ஒரு நடிப்பு. அதே மாதிரி அனன்யாவும் வந்து அவ்வளோ அழகாக அந்த போன் சீன், முதல் சீன் என்னங்க சமைச்சு வச்சுருக்கேன், கதை சொல்லிட மாட்டேன் அப்படியே சொல்லி அம்மா வந்து அழகாக பேசிட்டீங்கம்மா, ரொம்ப இன்னசென்ட்டாக ரொம்ப அற்புதமாக இருந்துச்சும்மா, நீங்கள் தான் தொடக்கம், ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப அற்புதமாக பேசுனீங்க. அப்படி வந்து அந்த சீனில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கேமராமேன் சுகுமார், எங்கள் கும்கி படம், இந்த படத்தில் வந்து கும்கியுடைய அந்த அந்த அமைப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமல் எங்கள் நடிகர் அவங்களும் வந்துட்டாங்க உள்ள. அவங்களுக்கும் சமுத்திரக்கனி சாருக்கும் அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும் ஒவ்வொரு படத்துலையும். இந்த படத்தில் சின்ன கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொடியூசர்ஸ் தெலுங்குலேருந்து வந்திருக்குன்னு சொன்னாங்க. ரவி சார், செந்தில், நாங்கள் எம்ஜிஆர் நகர் ரூமில் இருந்தப்போ நடிப்பு சான்ஸ் கேட்டு வருவார் நம்ம செந்தில். என் படத்தில் இப்போ பண்ண வாரியரில் இப்போ ஒரு சீன் நடிக்க கொடுத்தேன் அந்த ஸ்டூடியோவில் பார்த்துட்டு. அந்த யசோதா படம் வந்து அவங்க பண்ணிகிட்டு சம்மந்தா வச்சுட்டு ஒரு படம் பண்ணாங்க. அப்போது இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு சில காட்சிகளை வந்து ரொம்ப அழகாக எல்லாருமே எடுத்து சொல்லிட்டே இருக்காங்க. இந்த கதையை கேட்டு முடித்த உடனே நான் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இருந்தேன். அப்போ லோகேஷ் கனகராஜ் அவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. நான் சும்மா வந்து எப்பயுமே ஒரு படம் வந்து என்னை பாதிச்சிச்சு, கதை பாதிச்சிச்சுன்னா நான் சும்மா சொல்லி பார்ப்பேன். அது சௌத்ரி சார் கூட அப்படி தான் இருப்பார். யாருக்காவது சொல்லி பார்க்கும்போது அதில் ஒரு ஃப்ளோ இருக்கும். அது கேட்குறவங்களும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எப்படி தப்பாக எடுத்தாலும் சரியாக தான் வரும். அதான் சௌத்ரி சார் 43, 44 புது டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணது காரணம் என்னென்னா, அவர் கதையை நம்பினதுக்கு பிறகு கவலையே பட மாட்டார். நல்ல விஷயத்தை இப்படி எடுத்தானே அது வரையா அப்படிம்பார். டைரக்டர் பக்கம் இல்லையா, யார் சொன்னாலும் சரி டைரக்டர் தான் சொல்லுவார் அவர். அது மாதிரி என்ன கஷ்டப்படாலும் சரி அந்த கதையை எடுத்துருக்கவே முடியாது. அது வந்து நான் சும்மா கிண்டல் கூட சொல்லுவேன். நான் விளையாட்டுக்கு ரவியை எப்பயுமே கிண்டல் பண்ணுவேன். அவன் சொல்லுவான், நான் ஆஸ்காராவே வாங்கிட்டு வந்தாலும் ரூமுக்கு வந்தாலும் நீங்கள் இருந்தாலும் கிண்டல் தாண்டே என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுவான். அது சும்மா ஒரு அன்பின் வெளிப்பாடு தான். இன்றைக்கி மகன்லாம் வந்திருக்காங்க. உண்மையான சரியான சந்தோஷத்தை பட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அம்மாட்ட போய் சொல்லுங்கள். எனக்கு சொல்லுவாங்க அப்பப்போ ஒரு மெசேஜ் போட்டாங்க சமீபத்தில் கூட, ஓடிக்கிட்டே இருக்காருங்க, நிற்கவே மாட்டேங்கிறாரு, எப்போ தான் அவருக்கு சரியாக நடக்கும்னு தெரியலை. வந்து சிந்தனையெல்லாம் கதை பேசுகிறதுல கதை பண்ணுறதுலாம் அந்த நாலேஜ் பயங்கரமாக இருக்கும். ஹிந்தியில் ஒரு கதை கொடுத்து மிகப்பெரிய கதை ஒன்று கொடுத்தான் அந்த ஹிந்திக்கு கூட. அதனால் வந்து மிக சரியான நேரத்தில் வந்து சேர்ந்துருவாங்க மட்டும் தெரியும். இந்த படத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ எத்தனையோ படம் ரிலீஸ் பண்ணோம். நம்மளுக்கு இடையில எவ்வளவோ ஏற்ற இறக்கங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த படத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு மாஸ்டர் பீஸ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுது வெங்கடேஷ் சார். அவர் தான் கூட இருக்கார். சமீபத்தில் அது வந்து முக்கியமான 2-3 படங்கள் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் மிக முக்கியமான படமாக இருக்கும். எனக்கு ஆனந்தம் மாதிரி மிக அற்புதமான ஒரு விஷால் சந்திரசேகர் அவ்வளோ அற்புதமாக மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டின என்னுடைய எல்லா சக இயக்குநர்களுக்கும் நன்றி. இன்னும் இந்த படத்தை எவ்வளோ தூரத்துக்கு அழகாக கொண்டு சேர்க்க முடியுமோ அப்படி கொண்டு சேர்ப்போம். நீங்கள்லாம் இருக்கீங்க, உங்களிலேருந்து வந்த ஒரு ஆள் அவன். நீங்கள் கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் வந்து உங்களோட தான் அவன் சுற்றிட்டு இருந்தான், அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் மிக அழகாக இந்த படத்தில் பாடல் எழுதின சினேகன், இது வரைக்கும் நான் ரொம்ப பிடிக்கும் அவரை. அவருடைய ஒவ்வொரு வரையும் ஒவ்வொருத்தரையும் சொல்லிகிட்டே இருப்பேன். இது வரைக்கும் என் படத்தில் அமையலை, கண்டிப்பாக கூப்பிடுவேன். கண்டிப்பாக என் படத்தில் அடுத்த படத்தில் கண்டிப்பாக எழுதிடலாம். அதே மாதிரி இளங்கோ சமீபத்தில் மிக மிக முக்கியமான படம் பொன்னியின் செல்வன். அந்த படத்தில் எழுதுறதுக்கு ஒரு பெரிய நான் எவ்வளோ பெரிய டீம் அதில் உட்காந்து ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். அவரும் மிக அற்புதமான ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ரிவான்ஸா, சுசில் சார்,
பெரிய சப்போர்ட் இப்போது எங்களுக்கு இந்த படத்தில் அடுத்தடுத்த படங்கள் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டு எங்கள் பிரதர் மாதிரி அவரும் எங்களோட இருக்காங்க. இந்த படத்தில் ஒரு குட்டி குழந்தைங்க 2 பசங்க ஷாம் எல்லாமே எல்லாருக்கும் யார் பேராவது விட்டுருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மிக பெருசாக வரும். இந்த அமீர் சாருக்கு நம்ம சமுத்திரகாரன் சாருக்கெல்லாம் டைரக்டராக என்னெல்லாம் பேர் கிடைச்சதோ அந்த மாதிரியான பேர் உனக்கும் இந்த படத்து மூலமாக கிடைக்கணும். எனக்கு ஆனந்தம் மூலமாக கிடைச்ச அந்த பேரெல்லாம் உனக்கு கிடைக்கணும். அதுக்காக முழுக்க முழுக்க உன் கூடவே இருப்போம், லைஃப் லாங் இருப்போம்னு சொல்லிட்டு நன்றி, வணக்கம்.